ஒரு இன்டர்வியூ நடக்குது. 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ, கம்யூனிகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் இத வச்சு ஒரு ஸ்கோர் போடுறாங்க. 7, 9, 5ன்னு. இன்னொருத்தனுக்கு 9, 8, 6ன்னு ஸ்கோர் பண்றாங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 21 வருது. செகண்ட் பெர்சனுக்கு 21 வருது. ஆனா இது ப்ராப்பர் எவல்யூஷனா? இல்லல்ல. ஸோ நம்ம கம்யூனிகேஷனுக்கு, டெக்னிக்கல் ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் தர முடியாது. இப்ப இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம், இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவோம். அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் வெயிட். ஓகேவா? ஸோ இப்ப கம்யூனிகேஷன் X1 எடுத்துக்கலாம். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் X2ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் X3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ W1 இன்டு X1 பிளஸ் W2 இன்டு X2 பிளஸ் W3 இன்டு X3 பிளஸ் B. ஸோ இங்க W1ன்றது 0.5 குடுத்துருக்கேன். அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு நான் 0.5 இம்பார்ட்டன்ஸ் தரேன். அப்படி மீனிங். அதே இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு பார்த்தோம்னா 0.8 அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரேன். அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 0.6 தரேன். ஸோ இந்த மாரி நான் ஒரு வெயிட்ஸ் அஸ்யூம் பண்ணி நான் போட்டுருக்கேன். ஸோ அப்ப நமக்கு 14.7 வருது. அதே செகண்ட் பெர்சனுக்கு 14.1 வருது. இப்ப பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் 2த்துக்கும் இது பெருசா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுத்துருக்கேன். கம்பேர் டூ கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாரி டிஃபரண்ட் சினாரியோஸ், டிஃபரண்ட் டேட்டாஸ்க்கு டிஃபரண்ட் வெயிட்ஸ் வரும். அதுதான் நம்ம W1 ஆர் எனி வெயிட்ஸ் அஸ்யூம் பண்ணி எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹையர் ஆவாங்களா, ஆகமாட்டாங்களான்னு சொல்லலாம். ஆனா, இப்ப டைரக்ட்டா இந்த வேல்யூஸ குடுத்துடக்கூடாது. இதுதான் அவுட்புட்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ, இத வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ல பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணும்போது அவன் செலக்டடா இல்லையான்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 14.1 இருக்கு. இத வந்து நான் ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ல பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு 0 வந்துடுச்சு. 0 வந்தா நாட் செலக்டட். இந்த 14.7 வந்து நான் பாஸ் பண்றேன். 1 வருது. இந்த 1 ஆர் 0 எப்படி வருது நமக்குன்னா, இந்த ஆக்டிவேஷன் ஃபங்ஷனுக்கு இந்த வேல்யூவ பாஸ் பண்ணா தான் வரும். கரெக்ட்டா? ஸோ இந்த வேல்யூ வந்து எங்கருந்து வருது? இந்த டயகிராம்ல பார்த்தோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி நியூரான் இந்த வேல்யூ. ஸோ செகண்ட் பார்ட்ல தான் நமக்கு ஆக்சுவல் அவுட்புட்டே வரும். ஆனா இந்த அவுட்புட் எப்படி வருது? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவ பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இந்த மாரி நெறைய ஆக்டிவேஷன் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ரெலூ, சாஃப்ட்மேக்ஸ் அதெல்லாம் ஒரு ஒரு டேட்டா டைப்ஸ்க்கும் சிச்சுவேஷன்ஸ்க்கும் சேஞ்ச்